ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருஜன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லா அம்மாக்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க வந்துட்டு என்ன தான் வேலை பார்த்தாலும் அவங்க தண்ணி செடிக்கு தான் ஊற்றிடுவாங்க. பட் செடிக்கும் ஒரு சிலத்துக்கு ஊற்ற முடியாமல் செடி வாடி போயிடும். ஸோ அதுக்கு ஒரு இன்வென்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் அம்மாக்கள். நான் வீடியோ பார்க்குற எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ வாங்க இப்போ என்ன இதுன்னு பார்ப்போம். இதுதான், இது வந்து செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம்னால் நீர் பாசனம், தண்ணி சொட்டு சொட்டாக விழுகும்ல. பட் இது வேருக்கே டைரெக்டாக போய் விழுகும். சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இது மாதிரி செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ த்ரெட்டு தான் தேவையில்லை. இது வந்து 10 ரூபீஸுக்கே எனக்கு இவ்வளோ த்ரெட்டு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு த்ரெட்டு எடுத்துக்கிறேன். நான் நிறைய கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், பட் நிறையா தான் இருக்குது. ஓகே, ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ அது உங்கள் நல்ல லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் கார்டனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேலே இதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம்மேட் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்லையும் ஆல்ரெடி வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் கட் பண்ணிவிட்டேன். இது வந்து கட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் நான் இதை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ கட் பண்ணால் போதுங்க. ஏன்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றுறாது, நிறைய செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும் நல்லா. ஸோ ஓகே, இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் கேப் எடுத்துக்கோங்க. கேப்பில் வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணியும் இல்லாட்டி எதையோ வச்சா ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டுக்காதீங்க. உங்களோட த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டு வந்துட்டு கரெக்டாக இதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் போகலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு உள்ளே கூடி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு முடிச்சு போட்டுக்கிறேன், நாட் போட்டுக்கிறேன். ஓகே, நாட் இப்போ வந்து நம்ம போட்டுட்டேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது ஆனால் கலரக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும். தயவு செஞ்சு ஃபெவிக்விக் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஃபெவிக்விக் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். ஒன்று க்ளூகான் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா எம்சில் யூஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு தான் நான் வந்துட்டு எம்சில் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி அடுத்து நம்ம முடிச்சக்கப்புறமா இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் எம்சியில் அதில் போடல, நான் அதை ஃபிட் பண்ணும்போது கார்டனில் ஃபிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இப்படி இருக்குச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு, ஒரு கம்பியில் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன், சின்ன ஹோல்ஸு. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ அந்த ஒரு த்ரெட்டு எடுத்துக்கிறேன், இதே மாதிரி த்ரெட்டு. அந்த த்ரெட்டு வச்சுக்கிட்டு நல்லா வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. கலராத மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கலர மாதிரி தோணுச்சு அப்படின்னா, போட முடியல அப்படின்னா ஃபெவிக்விக் இருக்குது, ஃபெவிக்விக்கு அது மேலே போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி புகையாக வரும். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கோங்க. ஓகே ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஃபெவிக்விக் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எவ்வளோ புகை வருது பாருங்கள். ஏன்னா த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப டேமேஜ் விழுகும் இப்படி போட்டால், பட் அது மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். புகை வருது. ஓ, இவ்வளோ புகை வருது பார்த்தீங்களா? ஓகே, முடிச்சாச்சு. நம்ம இப்போ கார்டனில் ஃபிட் பண்ணுறது தான் வேலை. இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் கார்டனில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே வந்துட்டு இது வந்துட்டு கயட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வாட்டர் கேன் மூடி இருக்குது, மூடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கீழே தண்ணி போகுது, உங்களுக்கு ஈரமாக இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ அப்படியே இறங்கிட்டு அப்படியே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செடி இருக்கும். ஸோ செடியில் இந்த இடத்துல தண்ணி விழுகிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து சொட்டு சொட்டாக விழுகும். ஸோ நமக்கு 24 ஹவர்ஸுமே சொட்டு சொட்டாக விழுகும். ஓகேங்களா? இதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ப்ராஜெக்ட். ஒன்றும் இல்லை, ஈஸியான இன்வென்ஷன் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு கார்டனில் வந்து ஃபிட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு தேர்ஸ்டே போடலான் இருக்கேன். ஓகேவான்னு சொல்லுங்கள். இதுதான் நம்ம சேனல் ஷெட்யூலு. சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே. ஓகேங்களா?
அடுத்து இந்த எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ நம்ம அழைச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் உறுதியான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் வாங்கிட்டு மேலே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ்.